வாழ்க்கை ஏன் இவ்ளோ கஷ்டம் கொடுக்குது? அப்படி ஒரு சூழ்நிலையில ஏன் காதல் வருது? அக்கா ரிஷியோட காதல் கதை. இதுக்கப்புறம் முன்னாடி போறதும் கஷ்டம், பின்னாடி போறதும் கஷ்டம். உன் மனசு சொல்றத கேளு, அதுபடி செய்யன்னு சொன்னா அக்கா அதை ஃபேஸ் பண்ணவே மாட்டா, என்கிட்ட போய் சொல்வா. ஆனா இப்ப நான் பார்த்தது எல்லாமே உண்மையாச்சே. நான் என்ன பண்றது? அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற காதல், அதை என்ன பண்றது? வாங்க வாங்க, உள்ள வாங்க. இது உங்க வீடுதான், உள்ள வாங்க, உட்காருங்க. இந்தாங்க. கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் இப்படி, இதை என்ன பண்றது? என்னை விட்டு அக்காவுக்காக இந்த உலகத்தை எதிர்த்து போராடுவேன். ஆனா அக்காவோட சந்தோஷத்துக்காக நான் நினைச்சாலும் எதுவும் செய்ய முடியாம இருக்கேனே. என்னால அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அவ எதிர்பார்க்கிற சந்தோஷம் அவளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன பண்ண போறேன்? என்னம்மா சுபா, அங்க என்ன பண்ற? இங்க வா, வாமா, சீக்கிரம் வா. இந்தா, இது நோம்பு பொருள், பரத் வீட்ல இருந்து வந்திருக்கு. இத கொண்டு போய் உள்ள வை. பிரீத்திய கூப்பிடு. வாமா பிரீத்தி, நல்ல வேளை நீ வந்துட்ட. உனக்காக நாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருமா. இந்த Dress உனக்கு பிடிச்சிருக்கா? இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். நல்லா இருக்குல்ல? எனக்கு தெரியும்க்கா, நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பா பரத் கிடையாது. அதனால்தான் நீ எப்பவும் பரத்தையும் அவர் குடும்பத்தையும் பார்த்தா உன் முகத்துல இருக்கிற சந்தோஷமே காணாம போயிடுது. உன் மனசு சொல்ற மாதிரி உனக்கு எதுவுமே நடக்கல. உன்னோட சந்தோஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லையேக்கா. இங்க பாரு பிரீத்தி, போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துரு. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. பரத்தோ சலோனியோ வந்துகிட்டே இருக்காங்க. போமா. ஆமாமா, போய் தயாராயிட்டு வா. சலோனி ரெடி ஆயிட்டியா இல்லையா? லேட் ஆகுது பாரு. இதோ வந்துடுறேன், 2 நிமிஷம். பரத், இன்னொருத்தர் வைஃப் மேல கண்ணு வைக்காத. இல்லனா உனக்கு வர போற வைஃப் மேல வேற யாராவது கண்ணு வச்சிருவாங்க. அப்படியா? அப்பா ரிஷி, போய் பூ எடுத்துட்டு வாப்பா. வர மாட்டேன். எங்க வைக்கிட்டோம்? அங்க வை. ஏய் பிரீத்தி, நீ ஏன் இங்க நிக்கிற? வா, வந்து உட்காரு. பாட்டி இன்னைக்கு நம்மளுக்கு பார்வதி கதை சொல்வாங்க. போ, போய் உட்கார். பரத், வா கிளம்பலாம். இப்போ உனக்கு லேட் ஆகலையா? வா. பரத், சீக்கிரம் வா, கிளம்பலாம். இங்க வந்திருக்கிறவங்க யாராவது விரதம் இருக்கும்போது மறந்து போய் சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்க இங்க கதை கேட்க உட்காரக்கூடாது. இல்லைனா அதோட விளைவு ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும். இங்க பாரு,
நான் ஒண்ணு இன்னைக்கு விரதம் இல்ல. இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லாத, ஓகே? ஓ நோ, நான் இங்க உட்காரவே கூடாது. நான் இங்க இருந்து எப்படி போறது? ஏதாவது சாக்கு சொல்லி போயிடணும். இல்லனா சாமிக்கு கோவம் வந்து எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்காம போயிடும். யாரெல்லாம் இந்த விரதத்தை சிரத்தையா அனுசரிக்கிறாங்களோ அவங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு வரன் கிடைக்கும். இந்திரா, முதல் முறையா இப்பதான் ஒரு பையன் விரதம் இருக்கான். நீ ஒண்ணு பண்ணு, நம்ம ரிஷியையும் லேடிஸ் பக்கத்திலேயே உட்கார வச்சிரு. இல்ல பரவாயில்லப்பா, நான் இங்கே நிக்கிறேன். அட பரவாயில்லப்பா, போய் உட்காரு. ஏன் வெக்கப்படுற? எல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்க தானே. பாட்டி, நான் இங்க இருந்து கேட்கலாம்ல? கேட்கலாப்பா, நீ எங்க வேணாலும் நின்னுகிட்டு இந்த கதையை கேட்கலாம். நீ என்ன நினைச்சு விரதம் இருக்கியோ அது கண்டிப்பா நிறைவேறும். மம்மி, நான் காலையில ஸ்வீட் சாப்பிட்டுட்டேன். நான் இப்ப கதை கேட்க உட்காந்தா எல்லாம் ஏட கூடமா ஆயிடும். நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீ ஏதாவது சாக்கு சொல்லிக்கோ, சரியா? இதோ பரத்தும் சலோனியும் கூட வந்துட்டாங்க. சலோனிமா வா, வந்து இங்க உட்காரு. பாட்டி கதை சொல்ல போறாங்க எல்லாருக்கும். வந்து இங்க உட்காரு. வாப்பா பரத், வா வா வந்து உட்காரு. இல்ல நீங்க உட்காருங்க. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். Are you sure? நீங்க உட்காருங்க. அப்ப நான் தான் உட்காரணும். இப்ப நான் கதையை ஆரம்பிக்க போறேன். எல்லாரும் கவனமா நான் சொல்ற கதையை கேளுங்க. அட, அனு எங்க போயிட்டா? ஒருவேளை கிச்சனுக்கு எங்கேயாவது? இல்ல பாட்டி, அவ ரூம்க்கு தான் போயிருக்கா. அது என்னன்னா அவ குழந்தை முதல் முறையா விரதம் இருக்கா, அதனால லைட்டா தலை சுத்துதுன்னு சொன்னா. நான் தான் போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க கதைய ஆரம்பிங்க. நீங்க சொன்ன கதையை நான் அப்படியே அவகிட்ட சொல்லிடுறேன், சரியா? அத்தை சீக்கிரம் கதையை ஆரம்பிங்க, இல்லனா பசியில நான் அப்படியே சுருண்டு விழுந்துருவேன். சரி பொறு, எனக்கு தெரியும். ஒரு 2 நிமிஷம் பொறு. பார்வதி தேவி சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. ஆனா சிவபெருமான் சன்னியாசியா இருந்தாரு. அவரு அவரோட வாழ்க்கைய அதன்படியே வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா பார்வதி தேவி சிவனை தான் கணவனா அடைய ஆசைப்பட்டாங்க. அதனால அவங்க 108 வருஷம் விரதம் இருந்தாங்க. பார்வதி தேவியோட தவத்தையும் பார்த்து, அவங்க வச்சிருந்த சிரத்தையும் காதலையும் பார்த்து சிவபெருமான் பிரசன்னமாகி பார்வதி தேவி கிட்ட வந்து என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. அப்ப பார்வதி தேவி உங்களை தான் கணவனா பார்க்க ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் பார்வதி தேவிய திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பார்வதி தேவி சொன்னாங்க, யாரு சிரத்தையா இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்கும்னு சொன்னாங்க. எங்க சொல்லுங்க, பார்வதி தேவிக்கு ஜெய். இப்ப எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு உங்க மனசுல நினைச்சிருக்கிறத வேண்டிக்கங்க. கடவுளே, நான் என் காதலுக்காக விரதம் இருக்கேன். இனி ஒவ்வொரு வருஷமும் இருப்பேன். ப்ளீஸ் என் காதலை சேர்த்து வைங்க. ப்ளீஸ் கடவுளே. அம்மா பார்வதி தேவி, நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் எனக்காக யார் பிறந்திருக்காங்களோ அவங்களே எனக்கு வாழ்க்கை துணையா வரணும். வாழ்க்கை முழுக்க நான் அவங்க கூடவே இருக்கணும். அது யாருன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப எல்லாரும் உங்க கண்ணை திறந்து உங்களுக்கு வாழ்க்கை துணையா இருக்கிறவங்கள முதல்ல பாருங்க. மணி, ஆ? என்ன பாரு.
இன்னைக்கு இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு வயிறு நிறைச்சுக்கிறேன். என்ன நடக்குது? ஒண்ணு இல்ல. சும்மா மறைக்காத. ரிஷிக்கும் பிரீத்திக்கும் நடுவுல என்ன நடக்குது? உண்மையை சொல்லு. அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறப்ப கூட நீ உண்மையை சொன்ன. நான் அப்படி எதுவும் சொல்லலையே. சும்மா மறைக்காம உண்மையை சொல்லு. பரத், என் கை வலிக்குது, கையை விடு. முதல்ல நீ உண்மையை சொல்லு. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியலையா? பரத், என் கையை விடு. உண்மையை சொல்லுன்னு சொல்றல. அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்மதம்? அக்கா, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பரத்துக்கு ரிஷி அணுவை பத்தி எந்த விஷயமும் தெரியக்கூடாது. அப்புறம் அவன் கல்யாணம் வேண்டான்னு நிறுத்திடுவான். அப்புறம் அந்த ரிஷி அணுவை சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க ரெண்டு பேர் நடுவுல ஒண்ணு இல்ல. பிரீத்திக்கு அவன் மாமா ஃப்ரெண்ட்ஸா இருக்க தானே செய்வாங்க. பொய் சொல்லாத. அத்தை இருக்காங்களே, இந்த மாதிரி நோன்பு நேரத்துல கொஞ்சம் ஓவரா தான் பண்றாங்க. அங்க அத்தனை பேர் இருக்காங்க, யாராவது ஒருத்தர் ஸ்வீட் எடுத்துட்டு வரலால. இருந்தாலும் இந்திரா, நீ போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா, நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக அப்படிங்கறாங்க. பரத், நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும்? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் தங்கச்சியோட அஃபைர் இருக்கிறவனோட நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்? நீ சொல்றது உண்மைதானே? 100% உண்மையை தான் சொல்றேன். என் கையை விடு ப்ளீஸ் பரத். அது ஒண்ணும் இல்ல. நான் தண்ணி குடிக்கிறதுக்கு தான் இங்க வந்தேன். நான் வந்து அவருக்கு தண்ணி கொடுக்க வந்தேன். அன்னைக்கு கிச்சன்ல ரிஷியும் பிரீத்தியும் இருந்தாங்க. இன்னைக்கு பரத்தும் அனுவும் இருக்காங்க. ஐயோ கடவுளே, இந்த கிச்சனுக்கு வரதுக்கே பயமா இருக்கே. எந்த பொத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை இப்படி இருக்குமோ? ரிஷிக்கும் பிரீத்திக்கும் நடுவுல ஏதோ இருக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயும் ஏதாவது இருக்கோ என்னமோ. வாணி வீட்டு கிச்சன் ரொம்ப மர்மமா இருக்கே. எல்லாரோட சீக்ரெட்டும் இங்கதான் ஓபன் ஆகுது. கடவுளே கடவுளே. இந்தாங்க பிரசாதம், இந்தாங்க. நீங்களும் வாங்கிக்கங்க. ஆஹா, கொடுங்க. கொடுங்க கொடுங்க. இங்க பாருப்பா குமார், உன் பொண்டாட்டி வாணி இருக்காளே, வாயை திறந்து சிரிச்சானா உனக்கு பயமா இல்ல? நான் பேய் படம்லாம் நிறைய பார்த்திருக்கேன், அதனால நான் பயப்பட மாட்டேன். நானும் பேய் நாவல் நிறைய படிச்சிட்டேன், அதனால இப்ப இந்திராவை பார்த்தா எனக்கு பயம் இல்ல. நிஜமாவா? குமார், இங்க பாரு. இந்திரா கிட்ட சொல்லட்டுமா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆ, ராஜ், நம்ம எதுக்கா இங்கே நின்னுட்டு இருக்கோம்? எல்லா ஜோடி வாங்க, அக்னி குண்டத்தை சுத்தி வரணும். பூஜையும் முடிச்ச மாதிரி இருக்கும், அப்புறமா எல்லாரும் சாப்பிடலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. யுவராஜும் மனோவும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க அவ்வளவு நேரம் கதை சொல்லி டயர்ட் ஆயிருப்பீங்க. போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க. ஆமா, வாங்க. போங்க போங்க. வயிறு லைட்டா வலிக்குது. உங்களுக்கு பசிக்குதா? ஆமாங்க, விரதனா கொஞ்சம் அதிகமாவே பசிக்க ஆரம்பிக்கும். சரி, நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். நான் இதோ வந்துடுறேன். சலோனி நில்ல. ஆமா, அக்ஷய் வரலையா? அவரும் வரணும்னு தான் நினைச்சாரு, ஆனா வர முடியல. அப்போ கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ யாரோட முகத்தை பார்த்த? போட்டோ இருக்கா? என்கிட்ட போட்டோ இருக்கே, அததான் பார்த்தேன். ஓ அப்படியா? எங்க அதை காட்டி பார்க்கல. அது நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா? உங்களுக்கு என் மேல எந்த சந்தேகமும் இல்லல்ல? இல்லம்மா, நான் சும்மா கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சலோனிமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சாயங்காலம் பூஜை வேற பண்ணணும். வாமா. வரங்க. என்ன ராத்திரி பூரா நோம்பு இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சந்தேகமா? நீ இந்த வீட்டுக்கு வந்ததோ நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதையும் பார்த்தா சந்தேகம் இல்ல, கன்ஃபார்மா சொல்லுவேன். நீ பார்க்கதான் சாவித்ரி மாதிரி நல்லா நடிக்கிற. பூனை கண்ணை மூடிட்டு பாலை குடிச்சா உலகத்துக்கு தெரியாதுன்னு நினைக்குது. உன் வயசுல இருக்கிறப்போ நான் என்னெல்லாம் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி, எனக்கு என்ன, அணு கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு போனா ஓகே தான். நான் அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிடுவேன். அதுக்கப்புறம் தினமும் எங்க வீட்டுல பண்டிகை தான். கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்? பெரியவங்க சொல்வாங்க, சாமி கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கிட்டோன்னு வெளியில சொல்லக்கூடாதுன்னு.
அப்படி சொன்னா நினைச்சது நடக்காதா? ஆனா என்னோட வேண்டுதல் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. நான் வேண்டது எல்லாருக்குமே தெரியும், அது உனக்கும் தெரியும். சரி கொஞ்சம் சொல்ல, நான் வேண்டிக்கிட்டது, நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்குமா? தெரியாது. ப்ளீஸ் பிரீத்தி, நான் வேண்டிக்கிட்டது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? உனக்கு என்ன பைத்தியமா? என் கையை விட வீட்ல எல்லாரும் இருக்காங்கல்ல, யாராவது பாத்துட்டா அப்புறம் நீ எனக்காக தான் விரதம் இருக்கன்ற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சுட்டா பெரிய ப்ராப்ளம். நான் நீதான் வேணும்னு வேண்டிக்கிட்டது உனக்கு எப்படி தெரியும்? நான் எதுவுமே சொல்லாம உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வந்தது? ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். நான் உன்னை இந்த ஜென்மத்துல மட்டும் காதலிக்கல பிரீத்தி, எல்லா ஜென்மத்திலையும் காதலிப்பேன். புரியுதா? நில்லு நில்லு நில்லு. என்ன பாட்டி? நீ சரியான லூசுடா. நீ பெரிய பாமையே வெடிக்க வைக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்த. நீ என்னடானா சின்ன பட்டாசு கூட வெடிக்கல. நீ பிரித்திக்கு தாலி கட்டவே இல்லைல்ல. நீங்க வருவீங்கன்னு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு கதவுகிட்டே நின்னுகிட்டே இருந்தேன் ஆரத்தி எடுக்க. ஏதோ பெருசா அது இதுன்னு பேசிட்டு இருந்த. நான் பிரித்தியை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவளுக்கு தாலி கட்ட போறேன், அது இதுன்னு பேசிட்டு இருந்த. கடைசியில கல்லு மாதிரி வந்து நின்ன. நீ ஏன்டா உங்க தாத்தா மாதிரி இல்ல? அவர் மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு நினைச்சது நடந்திருக்கும். பாட்டி, பிரீத்திக்கு தாலி மட்டும் வேண்டாமா, அவளுக்கு அக்னி குண்டம் வேணுமா, பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணுமா, குங்குமம் வேணுமா, அவளுக்கு இது எல்லாமே வேணுமா? இப்ப நான் என்ன பண்றது சொல்லுங்க. இந்த காலத்து பசங்களுக்கு இதுதான் பெரிய பிரச்சனையே. பெருசா அது இதுன்னு பேசுவீங்க, யோசனை கூட பலமா இருக்கும், ஆனா செயல்ல ஒண்ணுமே இருக்காது. அட்லீஸ்ட் பாதி கல்யாணமாவது முடிச்சிருக்கலாம்ல. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் அப்புறமா பாத்துருக்கலாம். நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன்னு வையி, நேரா போய் அவ கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்து நினைச்சதை நடத்தி இருப்பேன். டேய், இந்த உலகம் எப்போ இப்படித்தாண்டா இருக்கும். சரி சரி, எல்லாரும் எங்க இருக்காங்க? பாட்டி, எல்லாமே ரெடியா இருக்கு, சீக்கிரம் வாங்க, பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். ராஜி, சீக்கிரமா வாப்பா. இதோ வந்துட்டே இருக்கமா. இந்திரா, இந்திரா, சீக்கிரம் வாங்க. வாங்க. லேட் ஆச்சுல. வாங்க சீக்கிரம். சீக்கிரம் வாங்கம்மா. ராஜ், நீங்க அக்னியை சுத்தி வரணும். இன்னைக்கு நடக்கிற இந்த பூஜையில ஏற்கனவே கல்யாணமான ஜோடிகளுக்கும் இந்த நிலா ஆசீர்வதிக்கும். நீண்ட காலம் வாழணும்னு. அப்புறம் யாருக்கு கல்யாணம் நடக்க போதோ கிட்டத்தட்ட பாதி கல்யாணம் நடந்த மாதிரி. ஏன்னா இந்த அக்னி குண்டத்தை சுத்தி வந்தா சம்பிரதாயப்படி பாதி கணவன் மனைவியா ஆயிடுறாங்க. அதுக்கு சாட்சி தான் இந்த நிலா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, நம்ம சீக்கிரமா சுத்திடலாம் வாங்க. எனக்கு பயங்கரமா பசிக்குதுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு விரதம் இருந்தா நிலாவை பார்த்தா சோறு மாதிரியே தெரியும். ஆமாமா, அப்படிதான். நீங்க முதல்ல வாங்க. ஏற்கனவே கல்யாணமான ஜோடிகளுக்கும் இந்த நிலா ஆசீர்வதிக்கும். ஏன்னா இந்த அக்னி குண்டத்தை சுத்தி வந்தா சம்பிரதாயப்படி பாதி கணவன் மனைவியா ஆயிடுறாங்க. அதுக்கு சாட்சி தான் இந்த நிலா. பெருசா அது இதுன்னு பேசுவீங்க, யோசனை கூட பலமா இருக்கும், ஆனா செயல்ல ஒண்ணுமே இருக்காது. அட்லீஸ்ட் பாதி கல்யாணமாவது முடிச்சிருக்கலாம்ல. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் அப்புறமா பாத்துருக்கலாம்.
வா பிரீத்தி